ஓ குரலி வித்தையா. ஹாய், OnePlus ஓட புல்லட் வயர்லெஸ் Z இந்த இயர்போனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 rupees ஒன்லி. அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா இது அன்பாக்ஸ் பண்றது வந்து ரொம்பவே வித்தியாசமாவும் நல்லாவும் இருக்குது. ஏன் அப்படின்னா யூஸ்வலா வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் பாக்ஸ்ல வந்து எந்த மாதிரி வரும்னா ஒண்ணு நம்ம டாப்ல ஓபன் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பாட்டம்ல ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்லைடிங் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்லைடிங் ஃபார்மேட் வந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு அண்ட் அன்பாக்சிங்க்கு ரொம்ப அழகாவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர்போன்ஸ் இந்த மாதிரி இருக்கு அண்ட் அது போக அடிஷனலா உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இயர்போன்ஸோட பட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக அடிஷ்னலாக வந்து பேப்பர் ஒர்க்ஸ் இதெல்லாமே அண்ட் ரெட் கேபிள் கிளப். இந்த கார்டு வந்து OnePlusஓட எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு QR கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு வெல்கம் பெனிஃபிட்டா அது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அப்புறமா. அது போக இதில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு, யூஸ்வலானது தான், C டைப் தான். அண்ட் எஸ் த பாக்ஸ் இஸ் எம்டி. இங்க வந்து ஒரு 3 பட்டன் இருக்கு, வால்யூம் அப் பட்டன் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் அண்ட் சென்டர் பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து இந்த பாட்டு எல்லாமே நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா அடுத்த சாங் வந்து போறதுக்கு, ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா ப்ரீவியஸ் சாங்க்கு வர்றதுக்கு மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த பட்டன் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் யூஸ்வலா இருக்கிற நெக் பேண்டோட இந்த பேண்ட்ல வந்து எனக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்ல இருக்கிற ஒரு ஃபியூச்சர் தான். யூஸ்வலா வந்து நெக் பேண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல இருக்கிற பவர் பட்டன் தான் அமைக்கி நம்ம வந்து டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ணணும் இந்த நெக் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே. இந்த நெக் பேண்ட்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த மேக்னெட்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த நெக் பேண்ட் வந்து ஆஃப் மோடுக்கு போயிடும் அண்ட் அகைன் நம்ம இதை வந்து ஓபன் பண்ணோம்னா ஆன் மோடுக்கு வந்துடும். ஃபிட் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இயர்போன் மாட்டின ஃபீலே இருக்காது அண்ட் சேம் திங் வந்து கழுத்துல நம்ம நெக் பேண்ட் போட்டதுக்கான ஃபீலுமே இல்லை. ஓகே, இதெல்லாம் பேசலாம் ரைட்டு. பட் இருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியலி சூப்பரா இருக்குது. பேஸ் எடிஷன்றதுனால பேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடைய குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா OnePlusஓட குவாலிட்டி நம்ம சொல்லவே தேவையில்லை. பட் இருந்தாலும் இதோட குவாலிட்டி வேற லெவல்ல இருந்து இருக்குது அண்ட் இதோட கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே ஸ்பீடா இருக்குது. நான் யூஸ்வலா யூஸ் பண்ணியிருக்கிறேன் சில நெக் பேண்ட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்பீடா வந்து கனெக்ட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்க வந்து ஒரு பேஸ் பிரியரா இருக்கீங்க, மியூசிக் ஃப்ரீக்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஹெட் பேண்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது போக இது கேமிங்ல லேக் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங் லேக் வந்து இது வரைக்கும் நான் இந்த இயர்போன்ல பார்த்ததில்ல. பட் நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் இல்ல, இருந்தாலுமே வந்து இந்த PUBG இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே நம்ம விளையாடும் போது இதுல வந்து லேக் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, சவுண்ட் டிலே அந்த மாதிரி எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் விட மெயினா இருக்கிறது பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் பத்தி இவங்க கார்டுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் ஃபார் 10 minutes, என்ஜாய் ஃபார் 10 hours அப்படின்னு. எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு இருந்த மாதிரி ஃபீல் ஆகல. ஏன்னா 10 minutes சார்ஜ் போட்டா எனக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. சார்ஜிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க தான் செய்யுது. அண்ட் சேம் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து சார்ஜ் இருக்குது. ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரத்துக்கு வந்து சார்ஜ் நல்லாவே நிக்குது. மெயின் திங் இது டிராபிக்ல எந்த மாதிரி இருக்குது, ஒரு டிராபிக்ல இருக்கும்போது போன் வருது அப்படின்னா அதை அட்டென்ட் பண்ணும்போது பர்சனுக்கும் நமக்கும் நாய்ஸ் வந்து எந்த மாதிரி கேன்சல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கிளியரா இருக்குது. ஆக்சுவலா நான் வந்து முன்னால சோனியோட ஒரு ஏர்பட் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதுல வந்து டிராபிக் அப்போ ப்ராப்பரா வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்க மாட்டேங்குன்ற ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தது, கிளியரா வந்து இல்ல அப்படின்னு சொல்லி. பட் இதுல வந்து ரொம்பவே கிளியரா இருக்குது, நாய்ஸை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணுது. ஸோ நாய்ஸை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டு ப்ராப்பரான ஒரு வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ஓவராலா பாத்தீங்கன்னா 2000 rupeesக்கு ப்ராப்பரான ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது போக இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சில போன்ஸோட இதை கனெக்ட் பண்ணும்போது இந்த நெக் பேண்ட்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு அப்படின்றது வந்து ப்ராப்பரா நம்மளால பார்க்க முடியாது. அதுவா வந்து டர்ன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓகே இதுல வந்து சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னால வந்து எந்த ஒரு இண்டிகேட்டும் பண்ணாது. ஏன்னா இதுக்கு முன்னால நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இதுக்கு முன்னால நான் வச்சிருந்த சோனி ஏர்பட்ல வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும் இந்த மாதிரி சார்ஜ் குறைய போகுது அப்படின்னு சொல்லி. பட் இதுல எந்த ஒரு அலர்ட்டுமே இருக்காது, டைரக்டா வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணாதான் டர்ன் ஆகும். இதுல இருக்கிற சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி மேஜரா எந்த ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி தெரியல. அண்ட் நீங்க என்ன கலர் வாங்கிருக்கீங்கன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதுல ஏதாவது இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னா என்ன இஷ்யூன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோல பார்ப்போம். until then bye from Lingesh.